அளப்பரிய சாதனைகள் என்று சொல்லும்போது நம்ம தலைமை ஆசிரியரை பற்றி நாம் பாராட்டாமல் இருக்க இயலாது. ஏன்னா ஒரு 10 ஆண்டு காலமாக பாழ்பட்டு கிடந்த பள்ளியை ஊரே பாராட்டும் வகையில் செய்த பாவலரை பாராட்டி சற்று சிறு வாசிப்பு. நம் தலைமை ஆசிரியரை பாராட்டி ஒரு கவிதை வரிகள், சில வரிகள். இந்த ஊர்க்குருவி கிரீச்சிடுகிறது உம்மை நோக்கி. இந்த ஊர்க்குருவி கிரீச்சிடுகிறது உம்மை நோக்கி. எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்தோம் தலைமை ஆசிரியர் புதிதாக வருவார் என்பதை. எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்தோம் 3ஆம் பிறையை பார்ப்பது போல். வந்தது 3ஆம் பிறை இல்லை, இலக்கிய நிலவு. வந்தது பிறை இல்லை, இலக்கிய நிலவு. நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பின்னால் சென்றதில்லை. நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பின்னால் சென்றதில்லை. இன்று எங்கள் பள்ளி சட்டமன்றமாய் ஊராட்சி தலைவர் முதல் மாவட்ட செயலர் வரை எங்கள் பள்ளி வளாகம் நிரம்பி வழிந்த நீரோடை. மலையாயும் மாலையாயும் தலைமை ஆசிரியர் வந்த அன்னைக்கு பார்த்துருப்பீங்க. நாங்கள் அந்த மாதிரி ஒரு நிகழ்வை என்னுடைய சர்வீஸில் நான் பார்த்துடல. ஏன்னா டவலை பார்க்கும்போது, ஊர் மக்களை பார்க்கும்போது எங்களால் பிரமிச்சு எதுவுமே செய்ய முடியல. அந்த வகையில் மலையாயும் மாலையாயும் கதராடைகள், அதற்கு மட்டுமே ஒரு அறை. இருக்கைகள் போதியன இல்லை எங்கள் பள்ளியில். குவிந்த இருகைகள் விலகவே இல்லை. குவிந்த இரு கைகள் விலகவே இல்லை. வணக்கம் தெரிவித்து விழிகள் மட்டும்தான் விரிகின்றன. கோபக்கணலை காணவே இல்லை. ஐயா கோபமாக பேசும்போது ஆட்டோமேட்டிக்காகவே கண்கள் விரியும். ஆனால் அடுத்த செகண்டே கோபத்தை கணிச்சுக்குவார். அந்த இது பார்வையில் பார்த்ததால விழிகள் மட்டும்தான் விரிகின்றன, கோபக்கணலை காணவே இல்லை. கட்டபொம்மனின் மீசையும் இல்லை, பாரதியின் மீசையும் இல்லை, ஆனால் இரண்டும் கலந்த திருமுகம். கட்டபொம்மனின் மீசையும் இல்லை, பாரதியின் மீசையும் இல்லை, ஆனால் இரண்டும் கலந்த திருமுகம். நரைத்த தலையாய் இருக்கும் என்றால் குறைவான முடி கொண்ட குறுந்தொகை. தமிழ் புலவர் இல்லையா அவர், அதனால் குறுந்தொகை எழுதிட்டேன். நரைத்த தலையாய் இருக்கும் என்றால் குறைவான முடி கொண்ட குறுந்தொகை. இவர் நடிக்க தெரியாத நட்டுவனார். எதையுமே வெளிப்படையாக பேசுகிறார். அந்த வகையில் இவர் நடிக்க தெரியாத நட்டுவனார். முழுக்கை சட்டை முடியும் வரை நெருக்கும். முழுக்கை சட்டை முடியும் வரை நெருக்கும். கால் சட்டைக்குள் கால்வாசி புதைந்த முழுக்கை சட்டை இன் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா, அதனால கால் சட்டைக்குள் கால்வாசி புதைந்த முழுக்கை சட்டை. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். மாணவர்களே எனும்போது யாரேனும் ஒருவர் மகுடம் சூட்டிக்கொள்வர். பேசும்போது ஐயா பேசும்போது வணக்கம், காலை வணக்கம்னு சொல்லிடுவார். மாணவர்களேன்னு ஆரம்பிப்பார். அந்த மாணவர்களேன்னு சொல்லும்போதே ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் நமக்கு சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத வச்சு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். மாணவர்களே எனும்போது யாரேனும் ஒருவர் மகுடம் சூட்டிக்கொள்வர். விஞ்ஞானிகள் எங்கள் பள்ளி வீட்டுக்கு அவ்வப்போது வந்து போவர். விஞ்ஞானிகள் எங்கள் பள்ளி வீட்டுக்கு அவ்வப்போது வந்து போவர். கடமை உணர்வில் கண்ணியம், மனித நடத்தியில் மானுடம், சினங்கொள்ளாத சிங்கம் எங்கள் தங்கம் சிலம்பரசனார்.